குரு குரு குரு, நம்ம தோட்டத்துல புதுசா ஒரு பூ பூத்தி இருக்கு, பாத்தீங்களா? புது ஸ்டூடெண்ட் தலைவா போத்திக்கிட்டு வருது, பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. அவ முந்தான என் முன் கையில விழணும்டா. என்ன சச்சி? ஓகே மச்சி, வாடா. ஐயோ, குரு அம்பேல். சகோதரா, ஆண்களை வழிக்க விடக்கூடாது, தடிக்க விடக்கூடாது, தெரியுமோ? நான் பாடின பாட்டை ஓம் பிளேட்ல பதிவா கேட்டியா? சபாஷ். அப்ப இந்த சகோதரி கிட்ட சரசம் சாதாரணம் போல இருக்கு. அட்மிஷன் கிடைச்ச உடனேயே உங்களை பத்தி அலசி புரிஞ்சுக்கிட்டு தான் இங்க அடி எடுத்து வச்சிருக்கேன். அப்போ என் பேரு அடிபட்டிருக்குமே. இனிமேதான் அடிபட போறேன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, நீ ரொம்ப பியூட்டிஃபுல். நிஜமாவே சொல்றேன், நீ ரொம்ப ஐடியேட்டரா. என்ன சகோதரி, எல்லையை தாண்டி எங்கேயோ போறிய? என்ன பண்றது, இது கடிவாளம் இல்லாத குதிரை, தாண்டோம், தவறுனா அதிகம். பாய். என்ன மச்சி, மான் மிரட்டுது. மிரள வைக்கிறேன். எவ்வளவு நேரம் தட்டிக்கிட்டு இருக்கேன், கதவு திறக்கவே மாட்டேங்குது. தட்டிக்கிட்டு இருக்கிறது என் நெத்தியில. கதவை திறந்து ரொம்ப நேரம் ஆச்சு. பலக மாதிரியே இருக்கு உன் நெத்தி. இருக்கும், உள்ள வாங்க. என்ன ரொம்ப சலிச்சுக்கிற? என்ன பொண்ணு பார்க்க வரும்போது எங்க அப்பா கிட்ட என்ன சொன்னீங்க? உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இப்ப அதையா கேட்டேன். நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. ஒரு வாந்தி உண்டா, ஒரு இடுப்பு வலி உண்டா? இப்ப என்ன உனக்கு இடுப்பு வலிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. திரும்ப எதுக்கு? இடுப்புலயே மிதிக்கிறேன், வலிக்கும். மிதிப்பீங்க. ஒரு குழந்தைக்கு வழிய காணோம், போய் அரச மரம் ஆலமரம் ஏதாவது சுத்திட்டு வாங்க. நான் ஏண்டி அரச மரம் சுத்தணும்? இதே மாதிரிதான் என் முதல் சம்சாரம் கேட்டா, குழந்தை இல்லைன்னு. 12 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது. நான் குறிஞ்சி மலர் மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் மலருவேன். இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? போய் உங்களை 2ஆம் தரமா கட்டிக்கிட்டனே, என்ன சொல்லணும்? நானா உன்னை கட்டிக்கிட்டேன்? உங்க அப்பன் தான் என்னை கட்டி வச்சுட்டான். என் முதல் சம்சாரம் செத்த உடனே நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லைன்னு வைராக்கியமா இருந்தேன். உங்க அப்பா என்கிட்ட வந்து, தனியாவே இருக்கீங்களே, சோத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் உங்க வீடு இல்லையான்னு சொன்னேன். சரி, குடிக்க தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் உங்க வீட்டு கேணி இல்லையான்னு சொன்னேன். சரி, ராத்திரிக்கு கைகால் அமுத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் உங்க வீட்டு பொண்ணு இல்லையான்னு சொன்னேன். விளக்கமாத்தாலே 2 அடி அடிச்சு உன்னை எனக்கு கட்டி வச்சுட்டான். இந்த வெளாவரி கொண்டும் குறைச்சல் இல்ல. அது சரி, என் அன்பு தம்பி எங்க? அவர்தான் வெள்ளக்காரன் கம்பெனில வேலை செய்யறவராச்சே, கரெக்டா வந்துருவாரு. அண்ணா, தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா, தம்பி. போதும் பிரிங்க. அண்ணன் தம்பி பாசம்னா இப்படித்தான் இருக்கணும். ஏய், இது ஏன் சட்டை இல்ல? ஆமாண்ணே. என்னங்க, உங்க சட்டை உங்க தம்பிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. ஏய், இது ஏன் வாட்சாச்சே? ஆமாண்ணே. என்னங்க, உங்க வாட்ச் உங்க தம்பிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. ஏய், இது என் பேண்ட் இல்ல? ஆமாண்ணே. என்னங்க, உங்க பேண்ட் உங்க தம்பிக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கு. மொத்தத்துல உங்களது எல்லாமே உங்க தம்பிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும் போல இருக்கு. ஆமா அண்ணி. என்னங்க இது, மேல கை வைக்கிறான்? வெள்ளக்காரங்க கம்பெனில வேலை பாக்குறான்ல, சோசியலிசமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஐயா, எங்க கம்பெனி முதலாளி ஒரு வெள்ளக்காரன், முதலாளி அம்மா ஒரு வெள்ளக்காரி. எங்க ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே எங்க முதலாளி அம்மாவை தொட்டுத்தான் பேசுவோம். அந்த அளவுக்கு நாங்க சோசியலா பழகுவோம். நீங்களும் வெள்ளக்காரனை ஃபாலோ பண்ணணும் அண்ணி. தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணுக்கு ஒரு புருஷன் தான். ஆனா வெள்ளக்காரனை ஃபாலோ பண்ணா அவங்கள மாதிரி ஒரு பொண்ணுக்கு 4 புருஷன் இருக்கலாமா? அது எப்படி? குடும்பத்துல குழப்பம் வந்துரும். நம்ம குடும்பத்துல குழப்பமே வராது. அப்படியா? சரி வாங்க குழந்தைனாரே, ஒற்றுமையா இருப்போம். இதுல என்ன தப்பு? உட்காருங்க, சாப்பிடுவோம். அண்ணே, சாப்பிடணும்னு தோணுது, ஆனா எப்படி சாப்பிடணும்னு தெரியலையே. எல்லாரும் மாதிரி வாயில தான். கையில கட்டு போட்டிருக்கேன் பாருங்க. இட்லி சாப்பிடுறது எப்படி? இது என்ன கட்டு? மறந்து போய் மிஷினுக்குள்ள கைய விட்டேன். சரி, தம்பிக்கு ஊட்டி விடு. என்னங்க, நான் ஊட்டி விட்டேன்னா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? தப்பாவே நினைக்க மாட்டாங்க. அவங்க கிடக்குறாங்க. பொண்டாட்டிய எப்பவுமே புருஷன் சந்தேகமாவே நினைக்க கூடாது. நீ ஊட்டி விடு. சரி, நீங்க சொல்றீங்க. கொழுந்தனாரே, ஆ காட்டுங்க. எனக்கு ஆ காட்டு. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆஹா, நம்ம குடும்பமே ஒரு பாசமலர் குடும்பம்.
அதுக்காக மலர்களி போல் பாட்டு பாடிடாத, விடிஞ்சிரும். வேற வேலையெல்லாம் இருக்குப்பா. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆரம்பத்துல என் தம்பி கூட இப்படிதான் கையில கட்டோட வந்தான். கடைசியில என் பொண்டாட்டியே இழுத்துன்னு ஓடிட்டான். ஏண்டி உன் பேரு ரமேஷ் கவனத்துக்கு வந்திருக்கு? நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஹலோ, ஐ லவ் யூ. வாடி. வாங்க போலாம். விளையாட்டுலாம் ஏமாத்திட்டான்னு பார்த்தா வாழ்க்கையிலேயே ஏமாத்திட்டு போயிட்டா. அவளுக்காக நீ ஏண்டி அலற? பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லும்பாங்க. அவ கல்லாயிட்டு நம்மள பித்தாக்கிட்டா. அங்க பாரு, அவ சிரிச்சுக்கிட்டு இருக்காடி. அவளுக்காக நீ ஏண்டி அலற? சதய நட்சத்திரத்துல பிறந்தா சதாயுசுன்னு ஒருத்தம் இல்ல, ஊர்ல இருக்கிற அத்தனை ஜோசியக்காரன்னு சொன்னான். அவங்க வார்த்தையெல்லாம் பொய்யாக்கி காட்டிட்டு போனோம். அவ பிறந்தனால நம்ம ஏண்டி கொண்டாடணும்? அவளுக்காக நீ அழாதடி. இன்னைக்கு என் பிறந்த நாள். அர்ச்சனை பண்ணணும். பேர் என்னம்மா? லக்ஷ்மி. நட்சத்திரம்? சதய நட்சத்திரம். அர்ச்சனை பண்ணணும். பேர் என்ன? லக்ஷ்மி. நட்சத்திரம்? சதய நட்சத்திரம். ஏங்க, அந்த பொண்ணை பாக்குறப்ப எனக்கு நம்ம பொண்ணு லட்சுமி ஞாபகம் தான் வருதுங்க. எனக்கு கூட அதே ஞாபகம் தாண்டி. எங்க தட்டு மாறி இருக்கு, நம்ம தட்டுங்க இங்க இருக்குங்க. லட்சுமி, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல? ஆமா. இந்த புடவைய கட்டிக்குவியாமா? இந்த பாருமா, எங்க பொண்ணு லட்சுமிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆனா இப்ப உயிரோட இல்ல. அவ ஞாபகார்த்தமா அம்மனுக்கு சாத்துறதுக்காக இந்த புடவையை நாங்க கொண்டு வந்தோம். இப்ப இதை நீ கட்டிக்கிட்டா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா. வாங்கிக்கமா, எங்க திருப்திக்காக வாங்கிக்கமா. இந்தாமா. இந்த பாருமா, உங்க அப்பா வாங்கி கொடுத்தா இந்த பிறந்த நாள் புடவை அளவுக்கு இது அவ்வளவு ஃபேஷனா இருக்காது. இது என் பிறந்த நாள் புடவையும் இல்ல, இத வாங்கி கொடுக்க எனக்கு அப்பாவும் இல்ல. அப்ப உங்க அம்மா? அவசரப்படாதடி, அதான் சொல்லிக்கிட்டு இருக்குல்ல. எங்க அம்மாவை இப்படிதான் சார் அவசரம் கொடுக்க. எங்க அப்பாவுக்கு முன்னாடியே எங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப நீ அனாதை சார். பாத்தியா தானோ, நம்ம கிட்ட இருந்து குழந்தைய பறிச்சுட்டா. இந்த பொண்ணு கிட்ட இருந்து தாய் தகப்பனை பிரிச்சுட்டா. இந்த அம்மனை கடவுள் நினைச்சு மதிக்கிறதா இல்ல வெறும் கல்லு நினைச்சு ஒதுக்கிறதா? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? அம்மா, இவரை மன்னிச்சுட்டு எங்க லட்சுமிக்கு தராத ஆயுச சேர்த்து இந்த லட்சுமிக்கு கொடுமா.